கும்பகோணத்தில் ஆதரவற்றோர் சடலங்களுக்கு அவர்களது குடும்பத்தாரை போலவே மயானத்தில் தனது குறைவான வருமானத்தில் இறுதி சடங்குகள் நிறைவாக செய்து அவர்களது ஆன்மா அமைதி பெற உதவும் உன்னத பணியை கடந்த 6 ஆண்டுகளாக இதுவரை 162 உடல்களை நல்லடக்கம் செய்த கார் ஓட்டுநர் வள்ளலார் வெங்கடேசனுக்கு குவியும் பாராட்டுக்கள். இது குறித்த ஓர் செய்தி தொகுப்பு. கும்பகோணம் மாநகராட்சி மேலக்கோட்டையூரில் வசித்து வரும் வள்ளலார் வெங்கடேசன் என்ற வெங்கடேசன் வயது 45, தனது மனைவி பிரியா வயது 40, 9ஆம் வகுப்பு பயிலும் மகள் சிவஸ்ரீ மற்றும் 8ஆம் வகுப்பு பயிலும் மகன் வெற்றிவேல் ஆகியோருடன் வசித்து வருகின்றார். கும்பகோணம் புதிய பேருந்து நிலையம் அருகேயுள்ள ஜான் செல்வராஜ் நகரில் உள்ள APJ அப்துல் கலாம் வாடகை கார் ஓட்டுநர்கள் சங்கத்தில் சேர்ந்து வாடகைக்கு கார் ஓட்டியும் சுற்றுலா வழிகாட்டியாகவும் பணி செய்து வருகின்றார். பெரும்பாலும் இங்கு சுற்றுலா வருபவர்கள் கோவில்களை பிரதானமாக தரிசிக்க வருவதால் அப்படி கோவில்களுக்கு பயணிகளை அழைத்துச் செல்லும் போதெல்லாம் கோவில் முன்பு குடும்பத்தினரால் நிராகரிக்கப்பட்டு யாரும் மற்றவர்களாக வீதியில் வசிக்கும் அவர்களது நிலை கண்டு அவர்களுக்கு தன்னாலான உதவிகளை அவ்வப்போது செய்து வருகின்றார். இந்நிலையில் ஆதரவற்றோர் இறந்தால் அவரது இறுதி காரியத்தை அவரது குடும்பத்தார் போலவே உடனிருந்து செய்ய வேண்டும் என எண்ணி அவர்களின் உடல்களை பெற்று போலீசார் முன்னிலையில் அவர்களுக்குரிய இறுதி மரியாதையை நல்ல விதமாக கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் நல்லடக்கம் செய்து வருகின்றார். முதலில் மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவிலில் முதல் ஆதரவற்ற சடலத்திற்கு இறுதி சடங்கு செய்து நல்லடக்கம் செய்யும் பணியை தொடங்கி தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர், அரியலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த கடந்த 6 ஆண்டுகளில் இன்று வரை 162 சடலங்களுக்கு இறுதி சடங்குகள் செய்து நல்லடக்கம் செய்துள்ளார். இதில் கும்பகோணம் மாநகரில் மட்டும் 80க்கும் மேற்பட்ட சடலங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நடுத்தர வர்க்கத்தில் குறைந்த வருமானத்தில் குடும்பத்தை நடத்தி வரும் வெங்கடேசன் தனது மன நிறைவிற்காக இந்த உன்னத சேவையை எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் செய்து வருகின்றார். ஒரு சடலத்திற்கு இறுதி சடங்குகள் செய்து நல்லடக்கம் செய்ய சுமார் 3000 வரை செலவழிப்பதாகவும், மேலும் கும்பகோணம் மாநகரில் தன்னால் ஆன அளவிற்கு ஆங்காங்கே வீதிகளில் வானமே கூரையாக சுற்றித் திரியும் ஆதரவற்றவர்களுக்கு நாள்தோறும் உணவு வழங்கும் சேவையையும் தனது குறைந்த வருமானத்தில் செய்து வருகின்றார் என்றால் அது மிகையல்ல. தற்போது இவரது உன்னத சேவையை கேள்விப்பட்ட பலவிதமான உதவிகளை செய்து வருகின்றனர் என்றும் நன்றியோடு நினைவு கூறுகின்றார் வெங்கடேசன்.